الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில பற்றி பேசுகிற போது நிறைய இடங்களில் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அதில் பொதுவாக மனித சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பேசுகிறான். சின்ன அத்தியாயம், ஆனால் கருத்தாக்கத்தில் மிக ஆழ அகல விருட்சமான ஒரு சூறாவாகவே இந்த சூறாவை அமைத்து கொடுத்திருக்கிறான். அதுல சூரா அஸ்ர் என்று சொல்லக்கூடிய சின்ன சூரா, வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் மனிதன் நஷ்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர் எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் மத்தியில் எடுத்து சொல்லி அதில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் பொறுமையாக இருந்தார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மௌத்தாக போகிற வரைக்கும் உள்ள அந்த காலக்கெடு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது. அதிலேயும் குறிப்பாக அவனுக்கு மார்க்க கடமைகள் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அப்போதிருந்து மௌத்தாகிற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு நொடியும் கணப்பொழுதும் மிக மிக முக்கியமானவைகள், மிக மிக அவசியமானவைகள். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுபவர்களும் உணராமல் செயல்படுபவர்களும் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அளவுகோலாக அல்லாஹ் சொல்கிறான். அதில் இந்த அளவைத்தான் பெரும்பாலும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கணக்கிடுகிறான். காலம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கடைசி அழிய போகிற வரைக்கும் உள்ள காலத்தையும் இந்த காலம் குறிக்கும். இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனும் மார்க்க கடமை அவனுக்கு எப்பொழுது ஆகிறதோ அப்பொழுதிருந்து மரணிக்க போகிற வரைக்கும் உள்ள அந்த குறுகிய காலக்கெடுவையும் உள்ளடக்கும். இந்த ரெண்டையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த காலத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அதை சத்தியம் அல்லாஹ் குர்ஆன்ல செய்கிறான் என்றால் அதற்கு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தஃப்சீர் ஆசிரியர்கள். அல்லாஹ் நிறைய பொருள்களின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த பொருளை அதில் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்த்துவதற்காக செய்யப்படுகிற சத்தியம். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக அப்படி என்று அல்லாஹ் அத்திப்பழத்தை முன்னிறுத்துகிறார் என்றால்
ஏனைய பழங்களில் இல்லாத ஒரு சிறப்பு அத்திப்பழத்தில் இருக்கிறது. வத்தூரி சீன், தூர் மலையின் மீது சத்தியமாக என்று தூர் மலையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் விட தூர் மலைக்கு என்று பல சிறப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹுவனுடைய ஒளிபட்ட இடம் நேரடியாக தூர் சீனாய் மலை என்று ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் எதை குறித்து சத்தியம் திருமறையில செய்கிறானோ அந்த பொருள்களுக்கெல்லாம் ஏனைய பொருள்களை விட சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் காலத்தின் மீது மனிதனுடைய ஆயுள் அதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர் வரைக்கும் உள்ள காலத்தை விட இந்த காலம் மிக முக்கியமானது. மிக மிக மனிதன் கண்ணும் கருத்துமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணருங்க என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலகட்டத்துல தான் நமக்கு உலகமும் பெருசா தெரியும். குழந்தையிலிருந்து அந்த சிறு வயது பாலிக வயது அடைகிற வரைக்கும் உள்ள அந்த காலம் இருக்கிறது, அது நமக்கு பெருசா தெரியாது. சின்ன சின்னதிலேயே நம்முடைய ஆசைகள் அடங்கிவிடும். சின்ன சின்னதிலேயே நம்முடைய சிந்தனைகள் டக்கு டக்குன்னு மாறி போயிடும். நீங்க ஒண்ணுக்கு வேணும்னு அழுவீங்க, இன்னொன்னு காட்டின உடனே அது மறந்தே போய் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். இதான் குழந்தை பருவம், சிறு பருவங்கள். ஆனால் எப்பொழுது நம்ம பாலிக வயது அடைந்து விட்டோமோ அப்பொழுது இருந்து அந்த ஆசை இருக்கிறதுல அதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்னா வேணுமென்று முடிவு பண்ணி ஆசைப்பட்டு முயற்சி பண்ணிட்டா அதை அடைகிற வரைக்கும் நம்ம ஒரு காலம் அந்த சிந்தனையிலிருந்து மாறவே மாட்டோம். இலக்க நோக்கி என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அதை அடைவோம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் உணர்த்த. இப்போ உனக்கு இந்த சிந்தனை கொடுத்துட்டேன், இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? பெரும்பாலும் மனிதர்கள் வெறும் நஷ்டத்துல தான் இருக்கிறார்கள். ஏன் நஷ்டத்துல இருக்கிறார்கள் என்னால் ஒழுங்கா ஈமானை பற்றி படிக்கிறதும் இல்லை. ஈமான்னா என்ன, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எதை பற்றியும் கவலைப்படாத, அதை பார்த்தாலே வெறுக்கிற கசக்கிற நிலையில பெரும்பாலான இளைய சமுதாயம் இருப்பதை கண்கூடா பார்க்கிறோம். அக்கீதாவை படிக்க வாங்கப்பான்னு கூப்பிட்டா 2 பேர் 3 பேர் வர்றதுக்கே நமக்கு கூப்பிட்டு அந்த அளவுக்கு இனிமேல் கூப்பிட வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு கூப்பிட்டா தான் அதுக்கே வராங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு மனிதர்கள் நஷ்டத்துல இருக்கு. இது தெரியலன்னா அவன் பாலிக அடைஞ்சு அடுத்த வாழ போகிற அத்தனை வாழ்க்கையும் முழுமையாக நஷ்டத்துல தான் முடியும். அது மரணத்து வரைக்கும், மரணத்துக்கு பின்னால், மரணத்துக்கு அதுக்கடுத்து கபருக்கு பின்னால் மகஷருக்கு பின்னால் கேள்வி பதிலுக்கு பின்னால் என்ன நிலை அடைய போற, எல்லாத்திலையும் நஷ்டத்தை தவிர வேறு ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்காமல் போவதனால் அல்லாஹ் அந்த காலத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான். இதுல பெரும்பான்மையான மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். மனிதர்கள் மூமீன்கள் இல்ல, முஸ்லிம் மட்டும் இல்ல, எல்லா மனித சமூகத்தையும் அல்லாஹ் உள்ளடக்கி சத்தியம் செய்கிறான் என்றால் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளுங்கள், ஈமானை பற்றி படிப்பது கட்டாய கடமை. நம்புவதில்லை, நம்புவது யார் வேணாலும் நம்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை அறிஞ்சு நம்புறதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ்வை பற்றி படியுங்கள், மலக்குகளை பற்றி படியுங்கள், ரசூல்மார்களை பற்றி படியுங்கள், வேதங்களை பற்றி படியுங்கள், மறுமையை பற்றி படியுங்கள், விதியை பற்றி படியுங்கள். ஒவ்வொன்றையும் படித்து அறிஞ்சு அதுக்கு பின்னால் நம்பி அதன்பால் செயல்பட வேண்டும். அதனால இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. எதை ஈமான் கொண்டார்கள்? இந்த 6 விஷயங்களை ஆழமாக அல்லது 7 என்கிறார்கள். ஆகிரத் என்பதை 2ஆ பிரிச்சு, மரணம் வரைக்கும் உள்ள ஒண்ணு, மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை, பாதல் மௌத் வல் பாசி பாதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுகிறதையும் நம்ப வேண்டும் என்று அத்தனை விஷயங்களையும் பேசுவதுதான் திருமறை குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரும்பாலான ஹதீஸ்கள் இதை பத்தி தான் பேசும். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்டா, இந்த உலகத்தினுடைய சட்ட திட்டங்களை கொஞ்சமா தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ஆனால் ஆகிரத்தை பற்றி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சஹாபாக்களுக்கு புரிய வச்சது போல நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த குர்ஆன் வசனங்களை வைத்திருக்கிறான். ஆனா நாம தான் இருக்கிறது எங்க
குர்ஆனுடைய 3 பகுதியா பிரிங்க. 10 ஜூஸ் முதல் 10 ஜூஸ் வெறும் சட்டங்களும் சில வரலாறுகளை மட்டுமே அல்லாஹ் பேசுவான். அடுத்து 10 ஜூஸ் வெறுமனமே வரலாறுகளும் சில படிப்பினைகளும் ஆங்காங்க மறுமையை பற்றியான சில தகவல்களையும் அப்படியே இளையோடி கொண்டு போவான். கடைசி 10 ஜூஸ், அதிலும் குறிப்பாக கடைசி 5 ஜூஸ்கள் முழுக்க முழுக்க 3 விஷயங்களை பற்றி தான் அல்லாஹ் திரும்ப 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 சொல்லுவான். ஒன்னு அல்லாஹ்வை பற்றி, இன்னொன்னு தூதுத்துவம் ரசூலை பற்றி, இன்னொன்னு மறுமையை பற்றி. இந்த 3ஐயும் மீண்டும் 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 சஹாபாக்களுக்கு அச்சடித்தார் போல உள்ளத்துக்குள்ள ஆழமாக இறக்கினான். இறக்குனதுனாலதான் அவர்கள் மீண்டு வந்தார்கள். அவர்களால் மீண்டும் பெரிய பெரிய பாவங்களுக்கு போக மாட்டார்கள். தடுத்து நிப்பாட்டப்பட்டது எதுன்னா இந்த மறுமை சிந்தனை தான். அதனாலதான் அல்லாஹ் இந்த காலத்தை சத்தியமிட்டு சொல்லுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த காலத்தை வீணடிக்காதீங்க. அதுவும் குறிப்பாக இளைய சமூகத்தின் மீது குறிவைத்து தாக்கப்படுது. உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்ற பெயரால் பல குப்பைகளை கொண்டு வந்து உங்க சிந்தனைகளை ஆக்கிரமிக்கிறார்கள். கல்வி கிடையாது அது. கல்வி என்ற பெயர்ல ஒண்ணுமில்லாத குப்பைகள். என்ன அதிகபட்சம் போனா அதுல இருக்கக்கூடிய ஒரே இலக்கு நல்லா சம்பாதிக்கலாம். அது ரிஸ்க் அல்லாஹ் எழுதப்பட்டத இவன் பெருசா பிரம்மாண்டமா ஊதி பெரும் பலூன் மாதிரி காட்டுறான். நீ இருந்தா இல்லாட்டி அதை பார்த்து நீ படிக்கவே இல்லாட்டியும் அதுல நீ சம்பாதிப்ப என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் அதுலதான் நீ சம்பாதிக்க போகிறாய். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அதைத்தான் மெயினாக வைத்து இளைஞர்களை அதை நோக்கி புஷ் பண்ணி தள்ளி கொண்டு வந்து ஏற்றிருக்கிறார்கள். இது திட்டமிட்ட சதி. என்ன என்றால் 2ஆம் உலகப் போர் முடிந்தவுடன், நன்றாக கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. 2ஆம் உலகப் போர் முடிகிற போது ஒட்டுமொத்த உலகத்திலையும் இஸ்லாம் என்ற ஆட்சியை இல்லாமல் ஆக்கிட்டார்கள். அதுக்கு முன்னால் பேரளவுலாவது சில ஆட்சிகள் இருந்தது. இஸ்லாம் என்று ஒன்னு குர்ஆன் எங்களுக்கு சட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் எங்க நாட்டுல சட்டம், இது 2 தவிர வேறு எதுக்கும் எங்களுக்கு இடம் இல்லை என்று டிக்ளேர் பண்ணி, அது குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் சிவில் சட்டங்களாக இருந்தாலும் எந்த சட்டமாக இருந்தாலும் குர்ஆன் அந்த ஹதீஸ் இதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம். அதுல எங்களுக்கு ஃபிக்ஹ்ல ஆய்வுகள்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எங்க உலமாக்கள் பார்த்துக்குருவார்கள் என்ற விதிமுறை இருந்தது 2ஆம் உலகப் போர் முடிவுற வரைக்கும். அது முடிஞ்சிச்சு. அடுத்து உலகத்துல எங்கேயுமே கொண்டு வர முடியல. இன்குலர் சவுதி முதல் கொண்டு, சவுதியில குரானிய சட்டம் இருக்குன்றாங்க, ஆனால் சிவில்ல குரானிய சட்டம் கிடையாது, பொருளாதாரத்துல குரானிய சட்டம் கிடையாது, பல்வேறு விஷயங்கள்ல குரானிய சட்டம் கிடையாது. அப்பப்ப உலக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சில குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்து இதுல பாருங்க நாங்க குரான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சில நேரம் காட்டுவார்கள். ஆனால் முழுமையாக எங்கேயுமே இல்லாமல் ஆக்கிட்டார்கள். இப்ப இது இப்படியே போகுமா அப்படி என்னால் 1400 வருஷமாக இடைவிடாத பயணப்பட்ட இஸ்லாமிய சட்டங்களை அது அவ்வளவு சீக்கிரம் முஸ்லிம்கள் விட்டு ஒதுங்க மாட்டார்கள். அவங்களை என்ன செய்யணும்? முஸ்லிம் உலகத்துக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணுமே. அவர்கள் மீண்டும் மதர்சா, மீண்டும் அதே பாடம், குரான் ஹதீஸ், அதே போல அதுல உள்ள சட்ட திட்டங்கள் என்றே இப்படியே போவார்கள். இவர்களை வழிமறித்து வேற ஒரு ரூட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? முதலாவது அவர்கள் போட்டது, இது எங்க வேற எங்கே எடுக்கல, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல எடுத்த முடிவு. ஒட்டுமொத்த இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அந்த எம்பிகள் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அவன் எடுக்க ஒருத்த ஸ்பீச் இது நான் சொல்றது. இப்ப என்ன செய்யுது? முதலாவது முஸ்லிம்கள்ட்ட இருந்து நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், ஒரு குரான் பிரதியை எடுத்து அதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு படமாக காட்சியாக காட்டுகிறான். இதுபோல் முஸ்லிம்களுடைய இதயங்களிலிருந்து, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுடைய இதயங்களிலிருந்து இந்த திருக்குரானை பிரித்து எடுத்துடணும். செஞ்சதுல பாதியில முக்காவாசி வெற்றி அடைஞ்சிட்டார்கள். முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலிருந்து குரான் பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமா பேசு. ஒரு ஊருக்கு 10 ஹாஃபில்கள் 20 ஹாஃபில்கள் இருந்ததை பெருமையா நினைச்ச சம்பவங்கள்லாம் போய் இன்னைக்கு ஒரு ஊர்ல ஒரு ஹாஃபில் ஆகிறதே பெரிய விஷயமாக பேசப்படுகிற அளவுக்கு குரான் நம்மகிட்ட இருந்து போயிருக்கிறது.
குர்ஆன் முழுமையாக நம்மகிட்ட இருந்து எடுத்திருக்கிறார்கள். இப்படி எடுத்ததனுடைய விளைவு என்ன இருக்கு? குர்ஆன் இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஓரளவு அப்படியே மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். அது குறிப்பாக தமிழ்ல படிக்கிற அளவுக்கு அரபிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம். ஆனால் அரபியை முழுமையாக அல்லாஹ்வுடைய வார்த்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன் என்பது அரபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் வேறவர்களுடைய வார்த்தை அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சொல். கலாமுல்லா பேரே அல்லாஹ்வுடைய சொல். ஒருத்தனுடைய ஒரு பிரதமருக்கு இருக்கக்கூடிய சொல்லுக்கும் நமக்கு இருக்க சொல்லுக்கும் உள்ள வேற்றுமை நமக்கு தெரிகிறது. ஒரு ஜனாதிபதிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சொல்லின் வேற்றுமை நமக்கு தெரிகிறது. ஆனா அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரித்து காத்து ரட்சித்து நம்மை உடலையும் நம்மையும் சேர்த்து பாதுகாத்து வருகிற ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு சொல்லுதான் திருமறை குர்ஆன். அந்த சொல்லுக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்கணும், அந்த சொல்லுக்குரிய மரியாதை எவ்வளவு முஸ்லிமுடைய உள்ளத்துல ஏறணும். எதுவுமே ஏறாமல் வெறுமனமே சடங்கு புத்தகமாக மாற்றினதுடைய விளைவுதான் இது. இது அடைஞ்சிடணும். இரண்டாவது, அவர்கள் சொன்னது, அப்படி இருந்தும் முஸ்லிம்களுக்கு முஹம்மது நபி கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தில் ஆக்குறது மிக முக்கியமானது என்ன என்றால், அவர்களுக்கு வார வாரம் ஜும்மா என்ற ஒரு கடமையாக ஆக்கிவிட்டு போயிட்டார்கள். வேறு எந்த மதத்தில் அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வான்னு கூப்பிடுவார்கள். ஆனால் மக்கள் போனால் வெறும் பஜனையா வந்துடும். ஆனால் அவர்களுக்கு அங்கு உரையாக 2 உரையை முஹம்மது ஆக்கி இருக்கிறார். அந்த உரையில் மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மறுமையை பற்றியும், இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சிதான் நீதமானது, அது அல்லாத அனைத்தும் பொய்மைகள், அனைத்தும் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவைகள் என்பதை மீண்டும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய புரட்சி இருக்கிறது. அந்த ஜும்மா மேடைகளை வெறும் சடங்கு மேடைகளாக மாற்ற வேண்டும். அங்கு உரைகள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. அங்கு உரைகள் அவர்களை மீட்டு உருவாக்கக்கூடிய புரட்சிகள் இருக்கக்கூடாது. அது வெறுமனமே ஏறுவார்கள், சிலதை படிப்பார்கள், இறங்குவார்கள் என்று இருக்கணும் என்று ஆக்கினார்கள். அதுபோலயே ஆயிடுச்சு. அது குறிப்பா சரி, அதையும் மீறி இளைஞர்கள் போவார்கள். என்ன செய்வது? அவர்களுக்கு என்டர்டைன்மெண்டை உண்டாக்க வேண்டும். இது அவர்கள் போட்ட திட்டம். என்டர்டைன்மெண்ட், அதுக்கு என்னென்ன வழிகள்? இன்னைக்கு எல்லாத்தையும் உருவாக்கி விட்டார்கள். விளையாட்டிலிருந்து மோகங்கள், ஆண் பெண் மோகங்கள் இருந்து, அதே போல வீண் கேளிக்கைகள், எல்லாத்தில இருந்தும் எதெல்லாம் ஒரு இளைஞனையும் இளைஞையும் கவர்ந்து இழுக்குமோ அது அத்தனையும் வெறும் நாடகங்கள் மூலமா கொண்டு வந்தார்கள். அது பத்தல, அடுத்து டிவியை கண்டுபிடிச்ச டிவி மூலமா கொண்டு வந்தார்கள். டிவியும் பத்தல, மொபைலை கொண்டு வந்தார்கள். இன்டர்நெட், கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சார்கள், கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சார்கள். இப்போ மொபைலை கொடுத்து மொபைல உட்கார வச்சிருக்கார்கள். வரும்போது பார்க்கிறேன், பல இளைஞர்கள் மொபைலை நோண்டி கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் ஜும்மா உரைகள் நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் மொபைல்ல எதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எங்க விழுந்திருக்கிறோம் என்பதை புரியணும். இது அவர்கள் போட்டது, மீண்டும் அதுக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறோம். இனியும் இதுல அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை சொல்கிறார்கள். இந்த ஜும்மா நேரத்துல தான் சவுதி வளைகுடா நாடுகளில் ஆபாச இன்டர்நெட்டுகளை திறந்து விடுகிறார்கள் வேணுமென்றே. ஏன்னா இதுக்குள்ள போயிடக்கூடாது. அரபி, அது குர்ஆன் அரபு மொழியில் இறங்கினது. அவர்கள் பேசுகிற புரிகிற பாசை, ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய உள்ளங்களுடைய ஆழத்துக்கு இறங்கும். அதை இறங்க விடாமல் பார்த்துக் கொள்ளணும். மூன்றாவது, மிக முக்கியமாக, இதையும் நாம் அவர்களிடத்திலிருந்து ஜெயிச்சோமானால் அப்பொழுதும் அவர்களை ஜெயிப்பது கஷ்டம். மீண்டும் அவர்கள் உருவாவார்கள். அதற்கு என்ன செய்யலாம்? மூன்றாவது, அவர்களுக்கு உலக மாநாடாக நாமெல்லாம் இவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்கிறதை மிக இலகுவாக முஹம்மது நபி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜி என்ற ஒரு பேர் மாநாடு. அங்கு ஒவ்வொரு சொல்லும் அவர்களுக்கு மீண்டுருவாக்கத்தை கொடுக்கிறது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரதிபலிக்கிறது. அங்கு ஆட்டப்படுகிற இறுதி பேருரை என்பது முகமது நபி இந்த உலகத்துக்கு கொடுத்த பெரிய அரசியல் சாசனம். அதை அடிச்சு உடைக்கணும், அதை வெறும சடங்காக மாற்றணும் என்றார்கள். மாற்றியே விட்டார்கள். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவர்கள் அங்கு ஆற்றப்பட்டது என்ன உரை? அங்கு அரஃபா மைதானத்தில் எந்த இமாம் உரையாற்றினார், என்ன உரையாற்றினார், எதை இந்த மக்களுக்கு சொன்னார்,
அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பிரயாணம் செய்தார்கள். இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த தீனை சேருங்கள். பல்லிகு அன்னி வலவு ஆயா, அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி கேட்டாலும், நிறைய இல்ல, குர்ஆன் ஃபுல்லா இல்ல, ஹதீஸ் ஃபுல்லா இல்ல, ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்துதான் தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்தால் அதை பிறருக்கு எத்தி வைத்து விடுங்கள். போங்க, திரும்பி போங்க. நாங்க சஹாபாக்கள் எதெல்லாம் அந்த வாகனங்கள் எந்தெந்த திசைகளுக்கு போச்சோ அந்த திசைகளை நோக்கி விரைந்ததனுடைய விளைவுதான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அந்த உரை மீண்டும் அவர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. அதான் இன்னைக்கு சவுதியினுடைய அந்த உரை ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. அதுல வழிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை எடுத்து படிச்சு பாருங்க, தமிழ்லையும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் உலகத்துக்கு தேவையான செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்தும் களைய வேண்டிய செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். நம்மிடத்திலிருந்து என்னென்ன பெரிய பெரிய பாவங்கள் சின்னதாக நினைத்து பெருசாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுவது அதை பூரா ரசூலை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் ரத்தமும் காபாவை விட புனிதமானது என்றார்கள். அங்கதான் ஒவ்வொரு மனுஷனும் பக்கத்துல இருக்கிற முஷ்ரிக்கா, யகூதியா, நசரா அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் அவன் மனிதன், அவனுடைய ரத்தம் காபாவை விட புனிதமானது. அதை கண்காணிச்சு வாழ் என்றால் எந்த அளவுக்கு அவரோடு இணக்கமாக முஸ்லிம்கள் வாழ்ந்தால் இன்னைக்கு உலகம் இஸ்லாமிய மயமாகும். எல்லாத்தையும் முடிச்சிட்டார்கள். அதுலதான் இஸ்லாமிய இளைஞர் சமூகம் நஷ்டத்துல தான் இருக்கிறது. ஈமான பத்தி படிக்கிறத விட்டுட்டோம், அமல் செய்யறதை விட்டுட்டோம். சத்தியத்தை எங்க எடுத்து சொல்றதுக்கு எங்க தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. செய்திகளை பரப்புவது பூரா ஏதோ வாட்ஸ்அப், பேஸ்புக் என்று பரப்பி கொண்டிருக்க, எதை பரப்புறோம் என்று தெரியாமல் பரப்பி கொண்டிருக்கார்கள். அப்படியே பரப்புனவர்கிட்ட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? ஒருத்தர் போட்டுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு, 4 நாளைக்கு முன்னால ஒரு ஹதீஸ் போட்டீங்களே அப்படின்னு, அப்படியா போட்டனா? அவரு ஏதோ தட்டி விட்டோம்ன்ற பேர்ல, தள்ளி விட்டோம்ன்ற பேர்ல போட்டிருக்காரு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அந்த ஹதீஸுக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைக்கு தீர்வுக்குரிய ஹதீஸ். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட பேசுறாரோ அதே பிரச்சனைய 4 நாளைக்கு முன்னா அவர் ஃபார்வர்ட் பண்ணிருக்கார். அந்த ஹதீஸ கேட்டா அதுல இருக்கு பாய் தீர்வு அப்படின்னா, அப்படியா பண்ணனா? அந்த அளவுக்கு நாம் நஷ்டத்தில் இருக்கிறோம் என்பதை உணருங்கள். அதனால இந்த வரக்கூடிய காலக்கெடுவை சரியான முறையில் புரிஞ்சு, ஏன்னா இங்க ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷத்தையே பெரும்பாலும் நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆனால் உலகம் நடைமுறையில் அதைத்தான் வைத்திருக்கிறார்கள். நீங்க வேற ஏத்துக்கொண்டாலும் ஏத்துக்கலாட்டியும் இந்த பிரச்சனைக்கு பின்னால் உலகத்துக்கு எது, அதுக்கு முன்னால் நமக்கு இருந்தது என்ன தெரியுமா? நமக்கு இருந்தது இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்று சொல்லி பிறை வருடப்பிறப்பு தான் நமக்கு இருந்தது. பிறை வருடப்பிறப்புல தான் நம்முடைய இருந்தது. பிறை மாசங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப என்ன மாசத்துல இருக்கிறோம்னு உலமாக்கள் ஏதோ துவா செய்வதனால ஞாபகம் இருக்கிறது. ரஜப் மாசத்துல இருக்கிறோம், அடுத்து ஷாபான் வருது, ரமலான் வருதுன்னு இருக்கோம். ஆனா பிறையை கணக்கு பண்ணி எவ்வளவு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுத்தமா விட்டுட்டோம். பிற 13, 14, 15 நோன்பு வைப்பது ஒரு மாசம் முழுவதும் நோன்பு வச்ச நன்மை ரசூலா சொன்னாங்க. பிறை 1 அன்னைக்கு பாக்குற அன்னைக்கு என்ன துவா ஓதன்னு சொல்லியிருக்காரு. பிறை 29 வந்துட்டா நம்ம எந்த நிலையில இருக்கணும், ஷக்குடைய நாள், சந்தேகத்துல இருக்கணும் என்கிறாரு. இவ்வளவு நிறைய சட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டோம், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் வருடம் என்ன மாசம் என்னப்பா இன்னைக்கு டேட் அப்படின்னா நுனி நாக்குல நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இன்னைக்கு இவர்கள் இந்த வெள்ளையர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் வருட பிறப்பு தான். அது நேற்று லால்பேட்டைக்குள்ள வெடிக்குது வெடி, சுபஹானல்லாஹ். நான் எஞ்சி பதறிப்போ எஞ்சி என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு வெடி சப்தம் கேட்குது. எஞ்சி போனா வீட்டுல சொல்றாங்க இன்னைக்கு வருடப்பிறப்புங்க, அது வெடிக்கு நீங்க தூங்கன்ட்டாங்க. ஓ, வருடப்பிறப்பு நம்ம ஆளுகளுக்கே தெரியுது. அவன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை எங்க இருந்து துவக்கி எங்க இருந்து முடிச்சாங்க? தொழுகையிலிருந்து துவக்கி தொழுகையில முடிச்சாங்க. மகரிபு தான் நம்முடைய நாள் ஆரம்பம், நம்முடைய நாள் முடிவு மகரிப். தொழுகையை ஸ்டார்ட் பண்ணி தொழுகையில முடிச்சாங்க. அதான் நம்முடைய நாள். ஒரு நாள் நம்முடைய மாச கணக்கு பிறை தெரிஞ்சதுல இருந்து பிறை தேய்ந்து முடிகிற வரைக்கும் பிறையை கணக்கு பண்ணி இப்படி வச்சாங்க. இப்படி மாச இது எல்லாத்தையுமே விட்டுருக்கிறோம். ஆனால்
பழக்கிட்டாங்க. ஓரளவு 99.99 விழுக்காடு 0.1% தான் தப்பிச்சு நிக்கிறோம். அதுவும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் பிறையோடும் டயத்தோடும் கலந்திருக்கிறதுனால் அது ஓரளவு இருக்கிறது. இல்லாட்டி அதுவும் நம்மகிட்ட இருந்து போயிருக்கும். ஆனால் எல்லாமே நமக்கு நேரம் சரியாக வகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால இந்த மாசத்தை முடிச்சாச்சு, பழகி இருக்கிறோம். ஆனால் ஒரு கவனம் எடுங்கள், நாம் பிறையை நோக்கி திரும்ப வேண்டும். பிறை காலன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமக்கு 365 நாள் கிடையாது, நமக்கு கிடையாது. 365 வச்சிருக்கால, வருஷத்துக்கு 365 கிடையாது. பிறை என்பது 29-30 முடிஞ்சிடும். 31 கிடையாது, 28 கிடையாது. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆழமாக இந்த மாசங்களுடைய பெயர்களை நான் ஏன் உச்சரிக்கலன்னா, இது எல்லாமே மேற்கத்தியில் வழங்கிய தெய்வங்களின் பெயர்கள். இந்த மாதங்கள் பெயரு எல்லாத்தையுமே மாத்திருக்கார்கள். இங்க உட்காந்து நம்மால் அந்த பேரை வளமையாக்கிட்டோம். குழந்தை பிள்ளைக்கு பிறை மாதங்களை பத்தி தெரியல, பிறைனா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாசத்தினுடைய 12 பேரும் தெரியுது, இந்த வருஷத்தினுடைய 12 பேரும். இந்த 12 பேருமே மேற்கத்தியருடைய தெய்வங்களின் பெயர்கள். எல்லாம் எங்க மாட்டிருக்கும் தெரியுதா? அதனால குறைஞ்சபட்சம் ஒரு முடிவு எடுங்கள். ரஜப் இத்தனாவது பிறையில் நான் இருக்கிறேன், இன்னைக்கு ரஜபுடைய இத்தனாம் நாள் என்பதை அனுபவிக்க ஆரம்பிப்போம். நீங்க அப்படி எடுத்தா தான் காலம் உங்களுக்கு ஸ்பீடா தெரியாது. இப்ப ஸ்பீடா தெரியுதா? ஸ்பீடா பயங்கரமா தெரியுதா? இருந்த காலத்துக்கும் இப்ப இருந்த காலத்துக்கும் இப்பதான் 2025 ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்ப 2026 எவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சிருக்கு. ஆனா பிறைய கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த கால அளவே பெருசாக தெரியாது. எப்பையும் போல நிதானமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் இருப்போம். அதை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, மூமின்களுக்கு எடுத்துச் சொல்வீராக, மூமின்களுக்கு எடுத்துச் சொல்வது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் காலங்களுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். அதுல மிக முக்கியமானது வருடங்கள் நம்மளை கடந்திருக்கிறது. குறிப்பாக நாம எந்த வருடத்தில் பிறந்தோம் என்பது பெரும்பாலும் இந்த இங்கிலீஷ் மாத காலண்டர் அடிப்படையில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஞாபகத்திலும் இருக்கிறது. நம்ம இப்ப போய் நான் பிறை எத்தனாம் தேதி பிறந்தேன் அங்கே யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் பிறை இத்தனாம் தேதி பிறந்தேன் என்று அப்படி ஒரு கணக்கிலே இல்லாம போயிடுச்சுல. அப்படி இல்லை. வயசு நம்ம எதை வயசு கணக்கு பண்றோம்? இவங்க கொடுத்த கணக்கு பிரகாரம். நான் இந்த மாசத்துல பிறந்தேன், அந்த மாசத்துல இருந்து அடுத்து அந்த மாசம் வந்துச்சுன்னா எனக்கு 1 வயசு அப்படின்னு கணக்கு பண்றோம். ஆனா இதுவே பிரச்சனை. ஏன்னா இவங்க தான் கணக்குல வீக்கா இருக்கானுங்களே. 28, 30, 31 போயிட்டு இருக்கானுங்க. தமிழ்ல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட 32 இருக்கு. எல்லாம் என்னன்னா இந்த திருமறை குர்ஆன் வழிகாட்டுதல் இல்ல, அனைத்தும் பாத்தில், அவைகள் தவறானவைகள் என்பதற்கு ஆதாரங்கள். சரி, நமக்கு வயசு எத்தனை ஆச்சு? இந்த வருஷம் கணக்கு பண்ண. வயசு நமக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? எல்லோரும் கூடி இருக்குன்னு தான் சொல்றோம் தானே. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு 28 வயசு, 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 50 வயசு இறந்துட்டேன். ஆனால் 50 வருஷம் உலகத்தில் முடிவுற்று அடுத்து எஞ்சிய காலம் ஆயுள் குறைந்திருக்கிறது. உமர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆயுள் என்றுதான் சொன்னார்கள். இப்ப நமக்கு ஆயுள் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சு போச்சு. சிலருக்கு பாதியை குறைஞ்சிருச்சு, சிலருக்கு முக்காவாசி குறைஞ்சிருச்சு, சிலருக்கு 10 தான் எஞ்சி இருக்கு, சிலருக்கு 5 கொஞ்சம் எஞ்சி இருக்கு. 5 வருடமோ 10 வருடமோ 15 வருடமோ தான் நமக்கு ஆயுள் எஞ்சி இருக்கிறது. மீதி முடிஞ்சது நமக்கு இல்ல, முடிஞ்சு போனது. எஞ்சி இருக்க இந்த உமர், இந்த காலம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரிய நியாமத். இந்த நியாமத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எவ்வளவு செலவழிக்க முடியும் என்பதை யோசியுங்கள்.
குறிப்பாக மரணம் நம்மளை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை போல மரணம் என்பது நம்ம மரணத்தை நோக்கி போல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னைக்கா இருந்தாலும் மரணிக்கத்தானே போறோம். அப்படி இல்லை. மரணிக்கிற மலக்குல் மவுத், மரணிக்க வைக்கிற உயிரையும் உடலையும் பர்மனண்டா பிரிக்க போகிற மலக்குல் மவுத் வெயிட்டிங். அவர் நேர எப்ப அல்லாஹ் ஆர்டர் வரும் என்பதை வெயிட்டிங்ல இருக்காரு. இன்னொன்னு அந்த மவுத் முலாக்கிக்கும், அது உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது விரைந்து நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம அதை நோக்கி, அது நம்மளை நோக்கி விரைந்துனா நாம எதை நோக்கி விரையணும்? அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். மூமின்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து செல்வார்கள். அவர்களுக்கு வானங்கள் பூமியை விட விசாலமாக இருக்கிற சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய இலக்கு மரணம் நம்மகிட்ட வரட்டும், ஆனால் நம்ம இலக்கு என்ன என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஃபர்ஸ்ட். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 170 என்றார்கள் ஒரு ஹதீஸ்ல, இன்னொரு ஹதீஸ் 100 தடவைக்கு மேலாக நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்லுகிற போது, லியாஃபிர மக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر வ யுத்திம்ம நிஅமத்தஹு அலைக். நபியே, உமக்கு முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவனுடைய நியாமத்துகளை உன் மீது முழுமையாக பரிபூர்ணப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நபி சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்ட தடவை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் நாம எவ்வளவு கேட்கணும்? நம்ம பார்க்கிறது பாவங்கள், நாம் கேட்கிறவைகள் பாவங்கள், நாம் உணர்வைகள் பாவங்கள், நாம் நடக்கிற பாதைகள் பாவங்கள் கொட்டி கிடக்கிறது, நம்முடைய வீடுகளுக்குள்ள பாவங்கள் கொட்டி கிடக்கிறது. பாவங்களையே மூழ்கி முத்தெடுக்கிற இந்த காலகட்டத்தில் எத்தனை பாவ மன்னிப்புகள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கதறணும். ஆனா மறந்து போய் நமக்கு ஒரு தென்னாவட்டி சொர்க்கம் நமக்கு எழுதிக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி, நிச்சயம்பா வா வா வெயிட்டிங் சொர்க்கம் மாதிரி. ஆனால் சஹாபாக்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மௌத்து தருவாயில் சொன்ன வார்த்தை, கடைசியாக எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த ஒரு பெரும் மகாராஜா, பெரும் சக்கரவர்த்தி, சுல்தான் யார்? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 12 ஆண்டு காலகட்டம் பூமியினுடைய 2 பகுதிகளை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கடைசியாக மௌத்தா போகிற இடத்தில் ஒரு தலையணை கூட இல்லை, கீழே மண்டை வச்சிருக்கிறார்கள். குத்து 17 குத்துகள், உடம்பு முழுவதும் காயம். கடைசியாக படுத்திருக்கிற போது அந்த சூழலை புரிஞ்சு கொண்ட அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓடி வந்து தன்னுடைய மடியில் தூக்கி வைத்தார்கள். வச்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகனே என் தலைக்கு எடுத்துரு, மடி எடுன்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, என் மணி உங்களுக்கு சௌகரியமா இல்லையா? ஒரு தலையணை கொண்டு வரட்டுமா? உன் தலையணையும் வேணாம், உன்னுடைய மடியும் வேண்டாம், இந்த மண்டைய மண்ணிலே வச்சிரு. உன்னுடைய தந்தைக்கு கேடுதான். இல்லா ஐயாஃபிரல்லாஹு ஐயாஃபிரஹு, அல்லாஹ் எனக்கு மன்னிச்சு எனக்கு மீது அருள் புரிந்தாலே தவிர. எப்ப மரண தருவாயில கடைசியாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை. அவ்வளவு மன்னிப்புகளுக்கு சொந்தக்காரர், ஆனாலும் அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளத்துக்குள் எப்பொழுதுமே இருக்கணும். இன்னொன்னு, சொர்க்கத்தை நோக்கியான பயணமாக இருக்கணும். சொர்க்கம் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களிலும் மிகுதியானவைகள் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்துல கேட்போம். அல்லாஹ்விடத்துல ரொம்ப சின்ன வார்த்தை, சின்ன சும்மா இருக்கும்போது வச்சிருங்க, ரப்பி குஃபிர்லி, ரொம்ப சின்ன வார்த்தை. எல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது நீங்க பெருசா அப்படி இல்லை. ரப்பி குஃபிர்லி, அல்லாஹும் மஃபிர்லி, அல்லது அரபி வரலையா, இறைவா என்ன மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சு எனக்கு அருள் புரி என்று ஒவ்வொரு நபியும் கேட்டிருக்கார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருவாயிலும் அதை கேட்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் இதை முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலையும் நாம் முதன்மைப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய இலக்கை வச்சு பயணிப்போம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக.